துலாம் ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சி சிறப்பான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கேட்டவுடன் அதை கமெண்ட் செய்யும் அன்பர்களுக்கு 21 நாட்களில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயம் நடக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக மனதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா, இந்த காரியம் நடந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு. அந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்து உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான நன்மைகளை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு கிடைக்கும். நல்லா இந்த காலகட்டம் உங்கள் துறையிலிருந்து உங்கள் துறையை தாண்டி இருக்க மற்ற துறையையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அருமையான சூழல். வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் பலரால் பாராட்டப்படுவீர்கள். இந்த காலகட்டம் நோய் இல்லை, எதிரி இல்லை, கடன் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு உறுதியளிக்க நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் 6ல் இருந்து நமக்கு அற்புதமான பலன்களை தந்த எண்ணங்கள், சிந்தனை, சொல், செயல்பாடு எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்கள் நாலேஜ் பன்மடங்காக பில்டப் ஆகும். உங்களுடைய ஆழ்ந்த அறிவும் நுண்ணறிவும் இப்போ வெளிப்பட்டு உங்களுடைய திறமை பல பேருக்கு தெரிய வரும்னு சொல்லலாம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. இந்த சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் தனுர் மாதம் சொல்லுவோம். சூரிய பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுர் மாதத்தை நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாளே சொல்லியிருக்கிறார், மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மார்கழி மாதமே சரியில்லாத மாதம், இதை ஒரு பீடை மாதம், இதில் நம்ம எதுவுமே நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் முடங்கி போயிடுவோம். அப்படி செய்யவே கூடாது. இறை வழிபாட்டிற்கு மிக உகந்தமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறைய செயல்களை ஆரம்பித்திருப்போம் இல்லையா, ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு ஆயத்த பணிகள், அதையெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த காது குத்து சீமந்தம் இதெல்லாம் தாராளமாக வைப்பாங்க. நம்ம பொண்ணு பார்க்குறோம் பேசுகிறோம், அந்த ஜாதகம்லாம் பார்க்குறதான் தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யாமலாம் இருக்க வேண்டாம். நம்ம பேசிலாம் முடிச்சுக்கலாம். நம்ம நிச்சயம் பண்ணுறது, நம்ம முகூர்த்தம் வைக்கிறது தான் இந்த காலகட்டம் செய்ய மாட்டோமே தவிர, அதற்கான ஆயத்த பணிகள், ஒரு இடம் வாங்குறது, பார்க்கறது, செய்யறது, ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொள்ளுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வருது. அது பார்த்திங்கன்னா 30/12/2026 அன்று வர இருக்குது, செவ்வாய்க்கிழமை. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது, அன்று கோயிலில் பரமபத வாசலை கடக்கும்பொழுது நம்மளுக்கு சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிவிலேயே அந்த நிகழ்ச்சிலாம் வர நம்ம தாராளமாக பார்க்கலாம். அதை தாண்டி இந்த காலகட்டம் 3/1/2026 அன்று நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம், சிவ வழிபாடு நம் கர்ம வினைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆருத்ராவில் நம்ம காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சிவபெருமானை வழிபடுவதும், அன்று கருடாழ்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளை வழிபடும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு மிக சிறப்பான பலன்களை இந்த தெய்வங்களுடைய அருட்கடாட்சம் பெற்றுத்தருன்னு சொல்லலாம். நல்ல தொழில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை பேர் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு பெற்ற மார்கழி மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் பலாபலன்களை நம்ம துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. துலாம் ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சி சிறப்பான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருவதற்கு ஓம் சங்கடகர கணபதியே நமக அப்படின்னு கேட்டவுடன் அதை கமெண்ட் செய்யும் அன்பர்களுக்கு 21 நாட்களில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயம் நடக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக மனதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா, இந்த காரியம் நடந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு. அந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்து உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான நன்மைகளை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு உச்சரிக்கணும். சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு உடனே சொல்லக்கூடாது. அதை ஆத்மார்த்தமாக உச்சரிக்கக்கூடிய துலாம் நல்லா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்னு சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய வருடம் துலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றோம். எல்லாமே தடையாக இருக்கமா, எங்கம்மா முன்ன போனால் பின்ன வருது அப்படின்னு எல்லாமே ஒரு இழுபறியாக இருக்குது அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமை, வெற்றியின் பாதையில் சொல்லலாம். 3 என்று சொல்லக்கூடிய
கர்மாவின் கர்மாசாரத்தில் 4 கிரக கூட்டணி உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களை தர இருக்குது. 2-11 கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. அப்போ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும், தொழிலில் மிகப்பெரிய ஒரு உயர்வை காணக்கூடியது. ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், ஒரு உத்தியோகமாக இருந்தாலும், இல்லை ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிறா இருந்தாலும், சினி ஃபீல்டில் இருந்தாலும், இல்லை ஒரு மருத்துவத்துறை, ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டாக இருந்தாலும், இல்லை நாங்கள் ஒரு வக்கீல், ஒரு வங்கி பணியில் இருக்கிறோம், அதே போல் நம்ம ஒரு உபதேசிக்கும் தொழிலில் இருக்கிறோம், ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறோன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு நல்லாசிரியர் விருதுலேருந்து, அதாவது உங்களை பெருமைப்படுத்துவாங்க. அவங்க ஸ்கூல் அந்த அளவுக்கு வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை உங்கள் ஃபீல்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் வாங்குறது, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள், புது படங்கள்லாம் நீங்கள் ஒப்புதல் ஆகுது, தொழில் இருந்தீங்கன்னா புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கை கொடுப்பது, அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பாங்களாம், அரசியலெலாம் நல்லா பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது, அரசாங்க தொழிலுக்கே முயற்சி பண்ணாலும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நல்லா சக்ஸஸ் ஆகுவது, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைப்பது, ஆன்மீக பயணங்கள், நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள்லாம் இப்போ கிடைக்கும். நல்லா இந்த காலகட்டம் உங்கள் துறையிலிருந்து, உங்கள் துறையை தாண்டி இருக்க மற்ற துறையையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அருமையான சூழல். வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் பலரால் பாராட்டப்படுவீர்கள். இந்த காலகட்டம் நோய் இல்லை, எதிரி இல்லை, கடன் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு உறுதியளிக்க நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் 6ல் இருந்து நமக்கு அற்புதமான பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் பாவை நோன்பு கடைபிடிக்கக்கூடிய துலாம் ரொம்ப சிறப்பான பலன்களையும் செல்வ செழிப்பையும் பெறும். 30 நாளும் ஒவ்வொரு பாசுரமாக பாடி நீங்கள் 2 தீபங்களை ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது, நெய் தீபங்களாக இருக்கணும், ஏற்றி வழிபடும் பொழுது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அளவில்லாத பெருங்கருணையை பெறும். தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரசாதம் நெய்வேத்தியம் ஒரு சர்க்கரை பொங்கல் செய்து தரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் சர்க்கரை பொங்கல் செய்து தரக்கூடிய துலாம் ரொம்ப சிறப்பான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்கு நல்ல திருமண வாழ்க்கை, லவ்லலாம் இருக்கிறோன்னா வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்கணும்னு காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதெல்லாம் சொல்லி சம்மதம் வாங்கி கொள்வது, நல்ல பேச்சுவார்த்தைகள். ஏன்னா நம்ம மார்கழி மாதம் எதையும் டிலே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கோயிலில் வச்சு பார்த்துருங்க. நம்ம முகூர்த்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம தை பிறந்தா பண்ண போகிறோம். மற்றபடி பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு இதுக்கெல்லாம் மார்கழின்னு தடை போட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல குழந்தை பாக்கியத்திலேருந்து, நல்ல ஒரு பொருளாதாரத்திலேருந்து, மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு, வெளிநாட்டு கல்வியிலேருந்து, நல்ல வேலை வாய்ப்புலேருந்து நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த மாதிரியே தரக்கூடிய ஒரு அருமையான சூழல்னு சொல்லலாம். மனைவி வழி உறவுகளோட நல்ல இணக்கம், மனைவி வழியில் நிறைய பிரச்சனையாக இருந்ததுன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த உறவுகளோட நல்ல சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, இல்லை அவங்களோட ஒரு ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்வது ரொம்ப அருமையாகவே இருக்கும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தில் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சா அதை இப்போ நிறைவேற்றுவது, சுற்றமும் நட்பும் சூழ இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வுகளை கலந்து கொண்டு உங்களுடைய மன ரொம்ப பூரிப்பாக இருப்பது, உங்கள் மனத்தில் இருந்துல அந்த அழுத்தங்கள்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷமாக நல்லா தேஜஸாக இருப்பது, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனை, சொல், செயல்பாடு எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்கள் நாலேஜ் பன்மடங்காக பில்டப் ஆகும். உங்களுடைய ஆழ்ந்த அறிவும் நுண்ணறிவும் இப்போ வெளிப்பட்டு உங்களுடைய திறமை பல பேருக்கு தெரிய வரும்னு சொல்லலாம். ப்ரமோஷன் லிஸ்ட்டில் இது வரைக்கும் பேர் இருந்ததுனாலும் இந்த மாதம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையிலேயே சேருன்னு சொல்லலாம். இது வரைக்கும் தொழிலில் நிரந்தர தன்மை இல்லைன்றவங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான தொழில் அமைப்பு, நல்ல ஒரு புது நிறுவனங்கள், பல கிளை நிறுவனங்களை உருவாக்குவது, நல்ல உத்தியோக மேன்மை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு வாழ் இந்தியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிஆர், அங்கே ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும், அங்கே இருக்க ஆளுங்கக்கிட்ட எங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதைலாம் வேணும்னா எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பது, நல்ல மாற்றங்கள் இப்போ கிடைக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நிறைய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைமா, நானும் என் மனைவியும் ரொம்ப காலமாக பிரிந்திருக்கிறோன்றவங்களாம் இப்போ பேசி ஒருத்தர் சமரசம் பேசி இணைந்து கொள்வது, பிரேக்கப்லாம் இப்போ டேக் ஆஃப் ஆகும். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து இப்பொழுது இணைவது, வீட்லேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சொல்லி சம்மதம் வாங்குவது, புது காதல் மலர்வது. இது வரைக்கும் திருமணமே நடக்காதவங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதற்கான சூழல்கள்லாம் ரொம்ப அருமையாகவே கை கொடுக்கும். உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் கண்கூடாக விலகும் சொல்லியாச்சு. அதுக்கு தான் சொல்லிட்டேன், இந்த பாவை நோம்பில் ஆலயத்தில் ஒரு பன்னீர் ரோஜா மாலை வாங்கி, சக்கரை பொங்கல் வாங்கி, அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கக்கூடிய துலாம் அனைத்து விஷயங்களிலும் தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், பொருளாதார முன்னேற்றம், சுக சௌகரியங்களை உங்களுடைய எல்லா வகையிலையும் மன நிறைவாக கடந்து வரும் அப்படின்னு சொல்லலாம்.
துலா ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலன்களை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல்கள் தெரியணும், உங்களுக்கு ஒரு தொழில், ஒரு திருமணம், ஒரு வேலை வாய்ப்பு, குழந்தை பேர், இதெல்லாம் எப்படி வந்து நடைபெறும், இதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம வந்து பின்பற்றணும், நான் எது வேகமாக எங்களுக்கு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இல்லை உறவுகளை அமைத்து கொள்ளலாமா என்பதற்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜாதகங்களை சிறப்பாக ஆய்வு செய்து மேற்கொண்டு எப்படி நம்ம பயணிக்கலாம் என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம். இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் வந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து இயன்ற கைங்கரியங்கள் செய்வதும், அம்மா ஒரு அபிஷேகத்தையே எங்களால் எழுத்துக்க முடியும் அந்த நாள்லன்னா தாராளமாக செய்யுங்க, அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் மட்டும்தாம்மா என்னால் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குன்னா ஒரு பாலாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் ரொம்ப சிறப்பு. அதே போல் நெய்வேத்தியத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ, ஒரு வெண்பொங்கலோ என்ற அன்னதானங்களை நீங்கள் செய்யும் பொழுதும், இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் வரக்கூடிய ஆருத்ராவும் ரொம்ப சிறப்பு, வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பு. நம்ம ஆருத்ரா அன்று பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமியில் சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மார்கழியில் நம்ம விடியற்காலை ஆண்டாள் பாசுரம் படிப்பது, ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம்னு சொல்லிட்டு அம்மா எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்து இறைவனோட இரண்டரை கலந்தாங்களோ அந்த மார்கழி எனும் பாவை நோன்பை பின்பற்றும் பொழுது உங்கள் இல்லங்களில் நல்ல சுப காரியங்கள், திருமணம் நடைபெறுவது, பொருளாதாரம், நல்ல செல்வ செழிப்பு, தொழில் வெற்றி, காரிய சித்தி, நல்ல படிப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம், இதையெல்லாம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த பாவை நோன்பு. இதை தைரியம் வந்து பாராயணம் செய்யும் பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.